பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நியாய தீர்ப்பு நாள் என்பது நாம் எல்லோருமே விசுவாசிக்கிற ஒரு காரியம்தான், இல்லைங்களா? அன்று நாம் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதியின்படி நியாயம் தீர்ப்பார். பட் அதற்கு முன்னாடி நம்ம எல்லோருமே பரிசுத்தமாகணும். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வருகையின் போது வருகிற அந்த நியாய தீர்ப்புல அவருக்கு முன்பாக நாம் சந்தோஷப்பட்டு இருக்க முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். கிறிஸ்துவும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவம் யாருக்காக வந்துட்டு அவர் இரண்டாம் முறை வராரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்கிற வசனத்தை வாசிச்சோம். அப்ப அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், இல்லைங்களா? பட் எப்படி காத்து கொண்டிருக்கணும்? புத்தி உள்ள ஸ்திரீகளை போல, புத்தி உள்ள கன்னிகளை போல வந்துட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட எண்ணெயை உடைய பிள்ளைகளா வந்துட்டு ஆவியின் கனியோட ஆவியின் வரங்களோட வந்துட்டு கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமீன். நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படி நம்ம தவிக்கிறோம்னு சொன்னா என்னுடைய டெசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? இரண்டாம் வருகை சார்ந்ததா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா டெசிஷன்ஸும் இருக்கணும். என் குடும்பத்துல நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இரண்டாம் வருகை சார்ந்ததா இருக்கணும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட நாம் காத்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ பொறுமையோட தான் காத்திருக்கணும்னு ரோமர் 8 படிச்சோம். யாக்கோபு 5:7 நீடிய பொறுமை என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நீடிய பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருப்போம். நம்ம ஆவியின் கனியோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்போம். ஆவியின் வரங்களை அவருடைய சபைக்காக, அவருடைய சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா காத்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். பரிசுத்தமாக நம்ம வந்துட்டு கர்த்தருக்குரிய அந்த வருகைக்குரிய அந்த கிரியையோடு கூட நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருப்போம். ஸோ இப்போ நம்ம கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எப்படி காத்திருக்கணும் அப்படின்ற காரியத்தை மட்டும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இப்போ கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களா இருந்தா மட்டும் வந்துட்டு பத்தாது. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம புத்தி உள்ளவர்களா காத்திருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வசனங்கள் வாசிச்சோம். எபிரேயர் 9:28, ரோமர் 8:23, ரோமர் 8:25 வாசிச்சோம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம்னு வசனம் சொல்லுது. நம்ம காணாததை வந்துட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டதில்லை, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம காத்திருக்கிறது பொறுமையோட நாம் காத்திருக்கணும். பட் இந்த காத்திருத்தல் இது வார்த்தையில மட்டும் காத்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல கிரியை வந்துட்டு எப்படி இருக்குது? நான் ஒரு சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இயேசு வராரு இயேசு வராருன்னு சொல்லிட்டு கிரியை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இயேசு வரார் அப்படின்ற அந்த ஒரு ஞானம் இல்லாத ஒரு கிரியையா வந்துட்டு இருக்கும். ஏன்னா புத்தி இல்லாதவர்கள் வந்துட்டு இப்படிதான் செயல்பட்டாங்க. மணவாளன் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எண்ணெயை வந்துட்டு கொண்டு போகாம வந்துட்டு இருந்தாங்க. ஒரு அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் இருந்துச்சு. இந்த எண்ணெய் என்பது இது அபிஷேகத்தை குறிக்கிறது, இல்லைங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டு மணவாளன் வராருன்னு தெரிஞ்சோம், அபிஷேகத்தை இழந்து போனவங்களா இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து போனவங்களா இருக்கிறாங்க. பட் நாம வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு நம்ம புத்தி உள்ளவர்களா, அதாவது நம்ம அபிஷேகம் உடைய பிள்ளைகளா, பரிசுத்தாவியை உடைய பிள்ளைகளா வந்துட்டு நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளா, குறிப்பா கிரியையினால் கர்த்தர் வராருன்னு சொல்லி காண்பிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரோமர் 8:19 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது, இல்லைங்களா? அப்ப சிருஷ்டி கூட வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்காக மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல அநேக வசனங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பத்தி நீங்க வாசிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. பட் அந்த காத்திருத்தல் வந்துட்டு வெறும் நாவனால மட்டும் இல்ல. எங்களுக்கு கர்த்தருடைய வருகையுடைய அடையாளம் தெரியும். இயேசு கிறிஸ்து எந்த மாசத்துல வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே போல அவருடைய வருகையின் காலகட்டம் வந்துட்டு எங்களுக்கு தெரியும். இந்தந்த வருஷங்களுக்குள்ளார அவர் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி
நம்ம எவ்வளவு அடையாளங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும், காலகட்டம் தெரிந்திருந்தாலும் வந்துட்டு நம்முடைய காத்திருப்பு வந்துட்டு கிரியையோடு கூட இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். டைட்டஸ் 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமீன். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன போதிக்கிறது? தேவ கிருபையானது. இதுக்கு முந்தின வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, தேவ கிருபையானது நமக்கு எதை போதிக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல், அவருடைய 2ஆம் வருகை, அதை நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில கிரியை வந்துட்டு அதற்கேற்றார் போல இருக்கிறதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இப்ப இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அன்பு இல்லாம நடந்துகிட்டோம்னாக்க, அவர் வராருன்னு வார்த்தையில தான் சொல்றோம், பட் கிரியையில அதை மறுதளிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வராருனாக்க நம்முடைய வார்த்தையும் கிரியையும் ஒத்து போகணும் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வராருன்னா நான் இன்னமும் அந்த பழைய மனுஷனுக்குரிய பாவங்கள் இருக்கக்கூடாது. குறிப்பா மாம்ச சிந்தைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னமும் இந்த உலகத்துல இந்தந்த காரியங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய அந்த ப்ரையாரிட்டிஸ் நமக்கு அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு போறது தப்பு இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, இல்லை நம்ம வந்துட்டு அடிப்படை தேவைகளை நமக்கு நாமளே கர்த்தருடைய கிருபையோட நிறைவேற்றிக் கொள்வது அது தவறு கிடையாது. பட் அதுக்கான ப்ரையாரிட்டி, அது பெரிய ப்ரையாரிட்டியா வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்கள் அது பெரிய ப்ரையாரிட்டியா நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆவிக்குரிய நடத்தை வந்துட்டு அது வசனத்திற்குரிய நடத்தையாதான் வந்துட்டு இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21 வரைக்கும் வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verses 20 to 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வருகிறார்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இல்லைங்களா? அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து சீக்கிரமா வருவாரு. அதே போல அவர் வரும் பொழுது என்ன பண்ணுவாரு? நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சோ அன்னைக்குதான் நம்முடைய ரட்சிப்பு முழுமை அடையுதுங்க. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய சரீரங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சரீரமா, மகிமைக்குரிய சரீரமா என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நம்முடைய ரட்சிப்பு முழுமை அடையுது. அப்படின்னா அது வரைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய காத்திருப்பு அது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது? வார்த்தையில மட்டும் இருக்குதா அல்லது கிரியையில இருக்குதா? இல்ல வந்துட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய காத்திருத்தல் வந்துட்டு அது எண்ணெயோடு கூட, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தோடு கூட அது இருக்கிறதா? ஏன்னா அவங்க எண்ணெய் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது இல்லைங்களா? புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் இல்லை. இப்ப பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை காலப்போக்கில் வந்துட்டு இழந்து போனவர்களா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கடைசி வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் உடைய பிள்ளைகளா, அதாவது ஆவியின் கனியிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளா, கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிசுத்தாவின் வரங்களை வந்துட்டு தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்துக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தாக்க கண்டிப்பா கர்த்தர் வரும் பொழுது புத்தி உள்ள கன்னிகைகளை போல நம்ம நிச்சயமா இருப்போம். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கலாம். 1 Thessalonians 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கியனில் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அறிவிக்கிறார்களே. இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. சோ நாமளும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வர காரியத்தை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அறிவிக்கணுன்றது நமக்கு கடமையா தான் வந்துட்டு இருக்குது. அவர் பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் நம்ம எதிர்பார்ப்போட காத்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? பட் அந்த எதிர்பார்ப்பும் அந்த காத்திருத்தலும் வந்துட்டு இது கிரியையோடு கூட வந்துட்டு இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய ப்ரையாரிட்டி நமக்கு வந்துட்டு அது கர்த்தருடைய வருகையை காட்டிலும் அதிகமா இருக்கக்கூடாது. அதான் இந்த பூமியில வந்துட்டு நான் இன்னும் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும்
அப்படின்ற ப்ரையாரிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு வந்துட்டு எந்த விதத்திலும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய செயல்பாடும் வந்துட்டு வெவ்வேறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவாகவே சொல்லிக் கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், இந்த உலகத்தாருடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வருகையின் போது எப்படி இருக்கும்ன்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம் வசனங்கள்ல. லூக்கா 21:26 வாசிக்கலாம். லூக் 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமி மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். ஆமென். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இதுதாங்க கர்த்தருடைய எதிரிகளுடைய நிலைமை வந்துட்டு, பரிசுத்த ஆவி இல்லாதவர்களுடைய நிலைமை வந்துட்டு இதுதான். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அவங்கெல்லாம் எதை எதிர்பார்க்கிறாங்க? பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து போய் எதிர்பார்த்திருக்கிறாங்க. பட் நம்முடைய எதிர்பார்ப்பு வந்துட்டு அது வந்துட்டு பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரணும்னு சொல்லி அது எதிர்பார்ப்பா இருக்குது. அப்ப ரெண்டுமே எதிர்பார்ப்பு தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு கர்த்தர் வரணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகை தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு. பட் பொது ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஆவி இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த உலகத்தின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு உக்ரைன்ல இருக்கிறவங்கள, ரஷ்யால இருக்கிறவங்கள, இல்ல அதே போல வந்துட்டு இன்னைக்கு காசாவில் குடியிருக்கிறவங்கள, இல்ல லெபனான்ல இவ்வளவு நாளா வந்துட்டு குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்ப இது உலகம் முழுவதும் பரவும் பொழுது பாத்தீங்கன்னா, உலக போரா மாறும் பொழுது பூமியில இருக்கிற எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு வந்துட்டு பயமா தான் இருக்கும். எக்ஸப்ட் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் எதிர்பார்ப்பு எந்த நிலைமையிலையும் கர்த்தருடைய வருகையை பத்தி தான் இருக்கும். அப்படின்னு சொன்னா எல்லாம் அலைண்டா இருக்குதான்றதை யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி வீட்டுல செய்யற காரியங்கள் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்க்கிற மாதிரி அது ஒத்து போகுதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்துட்டு நான் ஒரு 20 வருஷத்துக்கு நான் ஹோம் லோன் போட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹோம் லோனுக்குள்ளார போகிறாங்க அப்படின்னு சொன்னா இது கர்த்தருடைய வருகையோட அலைண்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அலைண்டா இருக்காது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்முடைய ஒவ்வொரு கிரியையும், ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய வந்துட்டு வருகையோட அலைண்டா வந்துட்டு இருக்குதா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இல்ல வேற ஒரு குடும்பத்துல நான் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக என்னுடைய மனைவியை வந்துட்டு நான் லோக்கல்ல விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டு போறேன் அப்படின்ற இந்த ஒரு காரியம், ஏன்னா கர்த்தருடைய வருகை இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே இடத்துல இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது இல்லைங்களா? பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் எல்லோரும் எருசலேம்ல இருங்கன்னு கர்த்தர் சொன்னாரு இல்லைங்களா? அதே போல அது முதலாம் வருகையில வந்துட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருந்ததுனால பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருந்தாங்க. யார் யாரெல்லாம் கர்த்தர் சொன்னதை வந்துட்டு அவங்க வந்துட்டு அசட்டையா நினைச்சிட்டு எருசலேம்ல எதுக்கு இருக்கணும், வேற ஊருக்கு போகலாம்னு நினைச்சிட்டு போனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினரோட வருகையை வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு இரண்டாம் வருகையிலேயே வந்துட்டு கணவன் மனைவி பிள்ளைகளா வந்துட்டு குடும்பமா இருக்கிறது எனக்குமே நல்லதுதான். பட் ஒரு சில நேரம் ஒரு படிப்புக்காக, வேலைக்காக பக்கத்துல எங்கிட்டாவது வெளியூர்களை வந்துட்டு வேலை பார்க்கறது தப்பு கிடையாது. பட் இந்த நேரத்துல கர்த்தர் வர நாட்கள்ல நான் வெளிநாட்டுக்கு போறேன், நான் பொருள் சம்பாதிக்கிறேன், என் மனைவியை கூட்டிட்டு போக முடியாது, என் பிள்ளைகளை கூட்டிட்டு போக முடியாது, இந்த மாதிரி குடும்பத்துல பிரிஞ்சு போய் பொருள் சம்பாதிக்கிறது, இப்படிப்பட்ட கிரியைகளை தான் நம்ம வந்துட்டு கரெக்டாவே கவனிச்சு பார்க்கணும். ஒரு லோன் போடுறதோ இல்ல வெளிநாட்டுக்கு போறதோ இந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கிரியை ஆப்போசிட்டா வந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் இதைத்தான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றார். கிரியைகளுக்கு தக்க பலன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:27 Hebrews 10:27. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஆமென். மற்றவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வருகையை பத்தி இருக்கும். பட் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு வந்துட்டு என்னவா இருக்கும்? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு பயத்தோட எதிர்பார்க்குதலும். நம்ம லூக்கா 21:26 வாசிச்சோம் இல்லைங்களா? அவர்கள் பயந்து போய் எதிர்பார்க்கிறாங்க. எபிரேயர் 10:27 அவங்க பயந்து போய் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு சந்தோஷத்துடனே கூட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? கர்த்தருடைய வருகைக்காக சந்தோஷத்துடனே, நீடிய பொறுமையோட, சமாதானத்தோட, நம்ம அன்போட, விசுவாசத்தோட காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பட் அது நாவினால் மட்டுமல்ல, கிரியையினாலும் வந்துட்டு இது இருக்க வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளும், பெரிய முடிவுகளா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த முடிவுகளா இருக்கட்டும், இந்த நேரத்துல பிள்ளைங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறது கர்த்தருக்கு சித்தமா இருக்குமான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது.
ஸோ இந்த நேரத்துல பிள்ளைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதோ, இல்ல வந்துட்டு இந்த நேரத்துல போய் வெளிநாட்டுல ஒரு சகோதரன் போய் வேலை பார்த்துட்டு குடும்பத்தை வந்துட்டு வேற ஊர்ல வச்சுக்கிறது, இது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம தயாராகிற விதத்துல இருக்குமா? இல்ல இந்த நேரத்துல வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறது இது சமாதானமா இருக்குமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:7 வாசிக்கலாம். 1 Corinthians 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எப்படிங்க காத்திருக்கணும்? யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா காத்திருக்கணும். அப்ப இந்த வரம்ன்றது பரிசுத்தாவின் வரம் தான் இல்லைங்களா? இந்த பரிசுத்தாவின் வரம் தான் வந்துட்டு அந்த எண்ணெயை குறிக்கிறது. நம்ம அவர்கள் வந்துட்டு புத்தி உள்ளவர்கள், அவங்க எண்ணெய் வந்துட்டு அதிகமா வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் வந்துட்டு எண்ணெய் குறைவா இருந்துச்சு. பட் வசனம் சொல்லுது யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அப்ப ஆவியின் கனியில நமக்கு குறைவு இருக்கக்கூடாது. ஆவியின் வரங்களை வந்துட்டு கர்த்தருடைய சபைக்காக, அவருடைய சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்துறதுல வந்துட்டு குறைவில்லாதவர்களா இருக்கணும். எப்படிதான் நம்ம கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. கர்த்தர் வரும் பொழுது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏசாயா 25:9 வாசிக்கலாம். ஐசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமீன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த டயலாக் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எப்படி இருக்கும்? இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம். 1000 வருட அரசாட்சியில நம்முடைய நிலைமை, நம்முடைய டிஸ்கஷன் வந்துட்டு இப்படிதாங்க வந்துட்டு இருக்கும். இவர் தான் நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்கிறவர், இவரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டுல இருந்த கர்த்தரும் அவர்தான், புதிய ஏற்பாட்டுல நமக்காக மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனும் இவர்தான் அப்படின்றத தெளிவாவே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் அவர் வந்த பிறகுதான். தொடர்ந்து அவருடைய வருகையை குறித்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:9 வாசிக்கலாம். Psalm 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், தட் இஸ் ஓகே. பட் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அப்படின்னு வேதம் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமி முழுவதையும் சுதந்திரித்து கொள்ளுவார்கள்ங்க. அப்ப இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு காணியாட்சிகளுக்காக, வீடுகளுக்காக நம்ம கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை நம்ம இழக்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல சொத்து தகராறு கூட வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? ஒரு இடத்துக்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு பொருளுக்காகவோ, ஒரு வீட்டுக்காகவோ, இல்லை ஒரு நகைக்காகவோ சொத்து தகராறுகள் இருந்துச்சுனாக்க கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது மண்ணின்னு தான் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா? ஏன்னா நீங்களும் நானும் வந்துட்டு பூமியை சுதந்திரித்து கொள்ள போகிற பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் இடத்துக்காக வந்துட்டு கர்த்தர் அருளும் அந்த பெரிய ரட்சிப்பை வந்துட்டு நம்ம எந்த விதத்திலும் இழந்து போயிடக்கூடாது. அதனாலதான் நம்ம கர்த்தர் வராருன்னு சொல்ற அந்த வார்த்தையும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையும், அந்த கிரியையும் வந்துட்டு காத்திருக்கிறவர்களுக்கு ஒத்து போகிற மாதிரி வந்துட்டு இருக்கணும். வார்த்தை வராருன்னு சொல்லிட்டு கிரியை வந்துட்டு அவர் வரமாட்டாருன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அவர் வரமாட்டாருன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 5 வயசு 10 வயசுல வந்துட்டு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது இப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்துச்சுன்னா கர்த்தர் வரமாட்டாருன்றத சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா? வீட்டுல 5 வயசு 10 வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு திருமண காரியங்களை பேசினோம்னா இன்னும் அவங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு ஒரு 15-20 வருஷம் கூட வந்துட்டு ஆகலாம். அப்படின்னா 15-20 வருஷத்துக்குரிய நம்ம பிளான்ஸை போடுறோம்னா கர்த்தர் வரமாட்டாருன்றத வந்துட்டு நம்ம சொல்லாம தான் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படின்னா இப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ், இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ளார காணப்படக்கூடாது. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு திருமணத்தை பத்தி பேசுறதோ, இல்ல இந்த நேரத்துல படிக்கிற பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதோ, இல்ல ஒரு சிலர் வந்துட்டு சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதோ, கர்த்தர் வருகிற காலகட்டத்துல வந்துட்டு பெரிய ஒரு லோனுக்குள்ளார வந்துட்டு போகிறதோ, கடன் வாங்குற விஷயங்களோ, இந்த கிரியை எதுவும் நமக்குள்ளார காணப்படக்கூடாது. பட் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்களை நம்ம பேசுறோம். இந்த படிப்பு, வேலை, இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். பட் ஆவிக்குரிய ரீதியிலையும் வந்துட்டு நம்ம பொய் சொல்லுகிறவர்களா காணப்படக்கூடாது, அன்பு இல்லாதவர்களா காணப்படக்கூடாது இல்லைங்களா? நம்ம மற்றவங்களை வந்துட்டு மன்னிக்காதவர்களா, இருதயத்துல கசப்பு உள்ளவர்களா காணப்படக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. காரணம் என்னன்னா
நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சங்கீதம் 37:34 வாசிக்கலாம். Psalm 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். அவர் உன்னை உயர்த்துவார். எப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அதெல்லாம் பூமிக்குரிய காரியத்துக்கு இல்ல. என்டையர் பூமியை நீங்களும் நானும் சுதந்திரிக்கிறது, அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துற ஒரு காரியம். அது வரைக்கும் நமக்கு இந்த பூமியில வந்துட்டு எந்த உயர்வும் தேவையில்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் வருமளவும் நமக்கு இந்த பூமியில எந்த உயர்வும் நமக்கு தேவையில்லை. அதை நம்ம கேட்கவே வேண்டாம். நமக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அது கர்த்தர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பார். பட் கர்த்தர் வந்த பிறகு வந்துட்டு நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார்னு வேதம் சொல்லுது. அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்ப கைக்கொள் அப்படின்னு சொன்னா அங்க கிரியை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அவர் வர்றாருன்னு சொன்னாக்க அவர் வருகிறதற்கான கிரியைகள் நமக்குள்ளார வந்துட்டு இருக்குதா, பெர்ஃபெக்டா இருக்குதான்றது நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏசாயா 40:31 வாசிக்கலாம். ஐசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்கன்னா, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது 2ஆம் வருகையில இப்படிதாங்க இருக்கும். நம்முடைய சரீரங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஆவிக்குரிய சரீரமா, நம்ம மகிமைக்குரிய சரீரமா வந்துட்டு மாறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கழுகு போற வேகத்தை விட அதிக வேகமா வந்துட்டு நம்மளால போக முடியும். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இது பூமிக்குரிய உடம்புக்காக கர்த்தர் எழுதின ஆசீர்வாத வசனம் கிடையாது. இது 2ஆம் வருகையில நாம் சுதந்திரிக்க போகிற ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்கிற ஒரு வசனம். சோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் வருகையின் போது புது பலன் வந்துட்டு கிடைக்கும். புது பலன் கிடைச்சு கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப இதற்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க, நம்முடைய அந்த கிரியையில வந்துட்டு எவ்வளவு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கலாம். புலம்பல் 3:25 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் யாருக்குங்க நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று எழுதியிருக்கிறது. அதே புலம்பல்ல அடுத்த வசனம் 26வது வசனம், புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்ம எப்படி காத்திருக்கணுமா? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். இன்கேஸ் இயேசு கிறிஸ்து வராம போயிட்டா என்ன பண்றது? இப்படியெல்லாம் ஒரு சிலருடைய இருதயத்துல எண்ணங்களும் வந்துட்டு இருக்குது. இன்கேஸ் சீக்கிரத்துல வரலன்னா நான் எதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வந்துட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் வரார், அதுல எந்த டவுட்டும் வந்துட்டு கிடையாது. மேபி ஒரு வருஷம் முன்ன பின்ன வந்துட்டு போகலாம். கர்த்தர் வராருன்றதுல வந்துட்டு எந்த வித சந்தேகமும் வந்துட்டு கிடையவே கிடையாது. நமக்குள்ளார அந்த சந்தேகங்கள் இருதயத்துல இருக்கக்கூடாது. இந்த வருஷத்துக்குள்ளார வரலைன்னா என்ன பண்றது, இல்ல நான் இப்படிலாம் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன்னு, அது தேவையில்லை. கர்த்தர் வராருன்றது வந்துட்டு அவர் சொல்லிட்டார். அவருடைய வருகையின் காலகட்டத்துலதான் இருக்கிறோம். மேபி இப்போ வந்துட்டு அவர் போன வருஷம் வரல, தட் இஸ் ஓகே. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய வருகைக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய இருதயத்துல அன்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி நான் வந்துட்டு 2023 நான் எதிர்பார்த்தேன், ஓகே. அவர் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வரலன்னா அவருக்கு அது 2023 சித்தம் இல்லை. இப்ப 2024 வருவாரா, அதை நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். 24 வரலன்னா 25 அவர் வருவாருன்ற எதிர்பார்ப்போம். இந்த அன்பும் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தர் வருவாரா, அந்த 7ஆம் மாதம் வரும் பொழுது கர்த்தர் வருவாரான்னு சொல்லி அந்த காத்திருப்பு வந்துட்டு, இந்த காத்திருப்பு மட்டும் இல்லைங்க, அந்த தயாரிப்பு வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்முடைய கிரியைகள்ல இருக்கிற தயாரிப்பு முக்கியம். அது வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். கிரியை ஒரு மாதிரியும் வார்த்தை ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. சோ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, ரெவலேஷன் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சீக்கிரமா வரேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதே வசனத்துல என்ன சொல்லுது? அவனவனுடைய கிரியைகளின்படிதான் பலன் இருக்கும் இருக்கிறார்.
இப்ப இயேசு சீக்கிரமா வராரு, இயேசு சீக்கிரமா வராருன்னு சொல்லி வெறும் வாயினால வார்த்தை சொன்னா மட்டும் பத்தாது. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற மேஜர் டெசிஷன்ஸ் இது எல்லாமே கர்த்தருடைய வருகைக்கு ஒத்து போகுதா ஒத்து போகலையா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற மேஜர் டெசிஷன்ஸ், மாம்ச பிரகாரமா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய ரீதியில ஒருத்தரை இன்னும் மன்னிக்காமலே நம்ம இருக்கிறோமா, இல்ல இன்னும் ஏதாவது சிற்றின்பங்கள் நமக்குள்ளார வந்துட்டு இருக்குதா, இன்னும் இந்த சிற்றின்பம் அந்த சிற்றின்பம், ஏன்னா இதனாலையும் ஒரு சிலர் வந்துட்டு விலகி போயிடுவாங்க. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் நமக்குள்ளார வந்துட்டு இருக்குதா? பலவித சிற்றின்பங்கள், பெருந்தண்டி, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அடுக்கி வச்சிருக்கிறார். 2ஆம் வருகையில இந்தந்த ரீசன்னால வந்துட்டு பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரும் பொழுது உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்கள், இதனால நீங்கள் பின்வாங்கி போயிடாதீங்க, பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏன்னா கிரியைக்கு தக்க பலன் இருக்கிறது. அப்ப கிரியை எப்படி இருக்கிறது? நம்முடைய நாவு மட்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுதா, இல்ல கிரியையிலேயே நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:13 சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பிரதர் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு கிரியைகளின்படிதான் நியாய தீர்ப்பு இருக்குது. அப்பட நமக்கு வந்துட்டு ஒத்து போகணும். நாம் அறிவிக்கிற சுவிசேஷமும் நம்முடைய கிரியையும் ஒத்து போகணும். இப்ப இயேசு நல்லவர், நீங்க கர்த்தர் ஒருவர் தான், இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க முதல்ல நீங்க ஆவியின் கனியில இருக்கணுங்க. மீண்டும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து அவர் தேவன் ஒருவர் தான், பிதாகுமாரன் பரிசுத்தாவி தேவன் ஒருவரா இருக்கிறார், தேவன் ஒருவர் தான், இதை தெரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி நம்ம போதிச்சோம்னா நாம முதல்ல ஆவியின் கனியில வந்துட்டு நாம நடக்கணும் இல்லைங்களா? அப்ப வார்த்தையும் கிரியையும் வந்துட்டு அழகா மேட்ச் ஆகணும். அதே போல கர்த்தர் வராருன்னு வந்துட்டு சொல்றோம், கர்த்தர் வராருன்னா அதற்கேற்ற கிரியை என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்து மற்றவர்களுக்கு போதிக்கிற நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்மளை நாமளே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15 வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். இப்ப கர்த்தர் இந்த லவோதிக்கேய சபையை பார்த்து என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறேன்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, வாயில ஒண்ணு சொல்ற, உன் கிரியை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த லவோதிக்கேய சபை இதுவும் ஒரு சபை தான் இல்லைங்களா? இதுவும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற ஒரு சபையா தான் இருக்குது. பட் உன் கிரியைகள் எனக்கு தெரியும், நீ குளிரும் அல்ல அனலும் அல்லங்கிறார். அப்படின்னா கடைசி காலத்துல வந்துட்டு ஒரு பெரிய வஞ்சனை இருக்கும்ன்றத லவோதிக்கேய சபையின் மூலமா கர்த்தர் காமிச்சிருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் கவனிக்கிறது நம்முடைய வார்த்தையை மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனிக்கிறவரா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம எதையுமே மறைக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகளோ, நம்முடைய வார்த்தைகளையோ, நம்முடைய கிரியைகள் எதையுமே கர்த்தருக்கு முன்னாடி நம்ம மறைக்க முடியாது. வந்துட்டு நான் அதே தான் வந்துட்டு கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 வந்துட்டு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படின்னு சர்தை சபை கிட்ட சொல்றார். சர்தை சபையை பார்த்து சொல்றதே, உன் கிரியை ஒழுங்கா இல்லப்பா அப்படிங்கிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா கிரியை வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஏற்றது போல இருக்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம், அந்த கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது எப்படி இந்த பூமி இருக்கும், கிறிஸ்தவர்கள் குறிப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்றத வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 4 வரை வாசிக்கலாம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆமென். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், இப்போ ஃபர்ஸ்ட் கடைசி நாட்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? இயேசுலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். பட் இவங்க எல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தி யாருக்குங்க தெரியும்? கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை பத்தினா அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இல்லைங்களா? அப்படின்னா யாரு வந்துட்டு இந்த பரியாசக்காரர்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த பரியாசக்காரர் வந்துட்டு குறிப்பா கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க, அதுவும் கள்ள கிறிஸ்தவர்களா இருப்பாங்க.
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? யாராவது ஒரு கிறிஸ்தவர் இப்படி சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இயேசு எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னு யாராவது ஒரு கிறிஸ்தவர் சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் எந்த கிறிஸ்தவரும் வாயினால சொல்ல மாட்டார். பட் அவங்களுடைய கிரியைகள் பாத்தீங்கன்னா அதன்படி தாங்க வந்துட்டு இருக்கும். இந்த கிறிஸ்தவர்களுடைய கிரியைகள் வந்துட்டு அவரெல்லாம் வரமாட்டாருப்பா, அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிளானிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த 20, 30, 40 ஆண்டுகளுக்கு தான் பிளானிங் இருக்கும். ஸோ ஒரு நாட்டுல கவர்மெண்ட் பிளான் பண்றாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு கர்த்தருடைய வருகையை பத்தி தெரியாது இல்லைங்களா? ஒரு பெரிய கம்பெனி நடத்துற ஒரு முதலாளி வந்துட்டு அவரும் 10, 20, 30 வருஷத்துக்கு பிளான் பண்றாருன்னா அவருக்கும் வந்துட்டு கர்த்தருடைய வருகையை பத்தி தெரியாது. பட் அவருடைய வருகை எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிற நாம் அடுத்த ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னாக்க அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கிரியையினால அவருடைய மறுதலிக்கிறவங்க வந்துட்டு அவருடைய வருகையை மறுதலிக்கிறவங்க நாமளா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்குதான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த உலகத்தின்படி நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்படி இருக்கிறோம். ரொம்ப வருஷமா ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறோம்னு சொன்னாக்க அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அதை சொல்றவங்க நாமளாதான் வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? இன்னமும் கர்த்தருடைய வருகையின் போது வந்துட்டு நம்ம வந்துட்டு பொய் சொல்லுகிறவர்களா காணப்படுறோம், இல்ல இன்னும் சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவங்களா வந்துட்டு இருக்கிறோம். நான் இன்னும் டிவி பாக்குறேன், நான் சினிமா பாக்குறேன், நான் குடிக்கிறேன், நான் எனக்கு சிகரெட் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிற்றின்பங்களை அனுபவிக்கிறவங்களா, இல்ல உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னும் வீடு வாங்கல, காரு வாங்கல, இன்னும் வந்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், என் பிள்ளைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் வந்துட்டு படிக்க வைக்கணும், நான் ஒரு 20 வருஷம் ஹோம் லோன் போடணும், இன்னமும் இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தாக்க அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இதை செய்யறவங்க இதை யாரும் நாவனால செய்ய மாட்டாங்க. அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இதை நாவனால கிறிஸ்தவங்க வந்துட்டு கேட்க மாட்டாங்க. கிரியைகள்ல அவர் வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்முடைய கிரியைகளை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். லாங் டேர்ம் பிளானிங் ஏது நமக்கு இருக்குதா? அடுத்து 20, 30 வருஷம் இந்த பூமியில இருக்கிற மாதிரி லாங் டேர்ம் பிளானிங் இருக்குதா? இல்ல கர்த்தருடைய வருகைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம்னா எப்பொழுதும் அவர் வந்துட்டா கிளம்பி போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆவி ஆத்மாவில நீங்க கரெக்டா இருந்தா போதுங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அது குற்றமற்றதா பிழையற்றதா நீங்க கர்த்தருக்குள்ளார காப்பாத்திக்கிட்டீங்கன்னா அது தாராளமா போதுமானது. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசுவை அன்பு செய்யறேன் அப்படின்னு சொன்னா இயேசுவை எப்படி அன்பு செய்ய முடியும்? கற்பனைகளை கை கொண்டு கிரியைகள் மூலமா தான் அன்பை வந்துட்டு வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா? காணாத தேவனை நீங்க அன்பு செய்யறீங்கன்னு சொன்னாக்க அது கிரியைகள் மூலமா மட்டும்தான் காணாத தேவனை வந்துட்டு அன்பு செய்ய முடியும் இல்லைங்களா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டுதான். சோ இதைத்தான் வேதம் இன்னொரு இடத்துல சொல்கிறது. 1 யோவான் 3:18 வாசிக்கலாம். 1 John 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் சகோதர சகோதரிகளையும் நம்ம எப்படிங்க அன்பு செய்யணும்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப இயேசு எனக்கு பிடிக்கும், சகோதர சகோதரிகள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு வெறும் வசனத்தினால நாவினால சொன்னாக்க போதுமா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கிரியைகள் எல்லாமே சகோதர சகோதரிகளை அன்பு செய்யற மாதிரி, இல்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிற மாதிரி, அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். யாக்கோபு 2:14 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஆமென். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இயேசு கிறிஸ்து வராரு, இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லிக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போறேன், என் பிள்ளைய வந்துட்டு வெளிநாட்டுல வந்துட்டு படிக்க வைக்க போறேன், இல்ல வந்துட்டு 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தைய பத்தி, என் பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன், இப்படின்றெல்லாம் நம்முடைய கிரியைகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்குமா? 2ஆம் வருகைக்குரிய விசுவாசமே கிரியையில இருந்தாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு இல்லைங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும்னு எழுதியிருக்கு இல்லையா? இதே யாக்கோபு 2:17 வந்துட்டு அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இப்ப 17வது வசனம், 20வது வசனம், 26வது வசனம், ஒரே அதிகாரத்துல 3 வசனங்கள்ல வந்துட்டு கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்ததா இருக்கும்.
அதைத்தான் 14வது வசனமும் சொல்லுது, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அப்ப அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இது கிரியையினாலதான் இந்த மறுதலிப்பு நடக்குங்க. 2ஆம் வருகைக்குரிய மறுதலிப்பு கிறிஸ்தவர்கள் மத்தியில கிரியையினாலதான் நடக்கும் அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய கிரியைய நம்ம கர்த்தருடைய கிருபையோட நம்ம நிதானித்து அறிந்து அவர் ஏதாவது நம்ம கிட்ட மாத்திக்க சொன்னார்னா இன்றே நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு நலமா இருக்கும். வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும். டைட்டஸ் சாப்டர் 2 verses 7 to 8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமென். தீத்துவுக்கு பவுல் வந்துட்டு என்ன அட்வைஸ் கொடுக்கிறான்? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. சோ தீத்து போதிக்கிறதுனால நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியா காண்பி. எல்லாத்துலயும் நீ வந்துட்டு எக்ஸாம்பிளாரு, சாட்சியாரு, மாதிரியாருன்றான். காரணம் என்னன்னா, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. அப்ப நீ போதிச்சா மட்டும் பத்தாதுப்பா, போதனையும் கரெக்டா இருக்கணும், உன்னுடைய நற்கிரியையும் கரெக்டா இருக்கணும். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்ப நம்ம கர்த்தர் ஒருவர்னு சொல்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம்னு சொல்றோம், இதை மற்றவர்களுக்கும் போதிக்கிறோம். இப்ப முதல்ல நாம ஆவியின் கனியை உடைய பிள்ளைகளா இருக்கிறோமா இல்லையா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சோ முதல் காரியமா பர்சனலா ஆவியின் கனியோட நம்ம இருக்கிறோமா? நீடிய பொறுமை நமக்கு இருக்குதா? சாந்தம் இருக்குதா? எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறோமா? எந்த நேரத்திலையும் சமாதானமா இருக்கிறோமா? எந்த நேரத்திலையும் ஆவிக்குரிய அன்போட இருக்கிறோமா? அன்புன்னு சொல்லி கர்த்தர் சொன்னது மாம்ச அன்பு கிடையாது. நான் வந்துட்டு என் வீட்டை பாத்துக்கிறேன், அவங்க என்னைய பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி மாம்ச அன்பை கர்த்தர் சொல்லலாம். அன்புனாலே ஆவிக்குரிய அன்புதான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த அன்பை பத்தி தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? உங்களுடைய எதிரிகளுக்காக டெய்லி ஜெபம் பண்றீங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். முதல் காரியமா நம்ம ஆவியின் கனியில இருக்கிறோமா? 2வது காரியம் வந்துட்டு கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாழ்க்கையில எடுக்கிற எல்லா முடிவுகளும் அந்த 2ஆம் வருகை சார்ந்ததா, இயேசு சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் வருகை சார்ந்ததா இருக்குதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இப்படி கர்த்தருடைய வருகைக்காக உத்தமமா காத்துக்கிட்டு இருந்தவங்க பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது 1ஆம் வருகைக்கு. கர்த்தருடைய 2 வருகைகளை பத்தி நமக்கு தெரியும். இப்ப நாம 2ஆம் வருகையின் காலகட்டத்துல வந்துட்டு நாமெல்லாம் ஜீவனோட இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால. பட் 1ஆம் வருகையின் போது கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமா காத்துக்கிட்டு இருந்தவங்களை பத்தி நம்ம வாசித்து பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 மற்றும் 32. லூக் சாப்டர் 2 verses 25 and 32. அப்பொழுதே சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். ஆமென். 25வது வசனத்துல அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எங்க இருந்தான்? எருசலேமில் இருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் குழந்தைய பிறந்தவனே அவரை வந்துட்டு எருசலேம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, மரியாளும் யோசேப்பும். அப்பொழுது சிமியோனை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஆறுதல்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை தான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்ப அவனுக்கு என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவரான எருசலேம் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோடனே அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். பார்த்துட்டு வந்துட்டு உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா? அப்படின்னாக்க சிமியோன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனா இருந்தாங்க. அவன் பரிசுத்த ஆவியோட காத்திருந்தான் இல்லைங்களா? சாதாரணமா இல்ல, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தாருன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப சிமியோனை போல பரிசுத்த ஆவியோட நம்ம காத்திருந்தோம்னு சொன்னாக்க, புத்தி உள்ள கன்னிகைகளை போல கர்த்தருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க கர்த்தருடைய ரட்சிப்பை நம்முடைய கண்கள் காணும். அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னொரு சாட்சியை பத்தி நம்ம வாசிக்கலாம். இதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 36 முதல் 38 வரைக்கும் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 2 verses 36 to 38. ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள்.
அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமீன். ஆசேருடைய கோத்திரத்தில் ஒரு பெண் வந்துட்டு பானுவேலின் குமாரத்தி அன்னாள் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தா. பட் இவளுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம்தான் புருஷனோட கூட வந்துட்டு வாழ்ந்தா. அதிக வயது சென்றவளா இருந்தா. அதுக்கு பிறகு அவ கல்யாணம் பண்ணல, விதவை அப்படின்ற வார்த்தை தான் இருக்குது. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை மறு கல்யாணம் அவங்க வந்துட்டு பண்ணல. 84 வயசுல வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினான். யாருக்குங்க வந்துட்டு அவ இயேசுவை குறித்து பேசினா? எருசலேமிலே மீட்பு உண்டாகும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட மட்டும்தான் அவ போய் பேசுறான். கர்த்தர் எப்படி அவளை டைரக்ட் பண்றாருன்றதை கவனிச்சுக்குங்க. எல்லாருக்கிட்டையும் போய் அந்த அம்மா வந்துட்டு பேசல. அந்த அன்னாள்ங்கிற தீர்க்கதரிசி எல்லாருக்கிட்டையுமே போய் பேசல. எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இப்ப கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட் பண்ணுவார். யார் யாருக்கெல்லாம் அவருடைய வருகைக்குரிய அந்த ரகசியம் தேவையோ அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவர் டைரக்ஷன் நமக்கு கொடுப்பார். அப்ப இந்த அம்மாவும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த வயசுல இந்த 84 வயசு இல்லைங்களா, 84 வயசுல வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு அற்புதமா வழி நடத்துறார் இல்லைங்களா. அப்படின்னா இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் இப்படி வழி நடத்துறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். பட் நம்முடைய கிரியை வந்துட்டு இந்த அன்னாளை போல இருக்குதா? சிமியோனை போல நம்ம வந்துட்டு எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இப்படியே தான் வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்த இன்னொரு மனுஷனும் வந்துட்டு இருக்கிறான். அவன் மனம் திரும்பினது எப்பனா கர்த்தர் வந்துட்டு மரிக்கும் பொழுதுதான் அவன் மனம் திரும்புறான். மார்க் 15:43 வாசிக்கலாம். மார்க் 15:43. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஆமென். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன்னு கர்த்தர் சொல்றார். அவர் சாதாரணமா ஆலோசனைக்காரன்னு சொல்லல. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. யோசேப்பை கர்த்தர் குவாலிஃபை பண்ணது, ஒன்னு கணம் பொருந்தியவன், இன்னொன்னு அரிமத்தியா ஊர்க்காரன், அடுத்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லைங்களா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் வந்துட்டு அவன் மூலமா தான் வந்துட்டு கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டார் இல்லைங்களா. அவன் துணிந்து போய் பிலாத்துக்கிட்ட வந்துட்டு எனக்கு கர்த்தருடைய சரீரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவனை குறித்து கர்த்தரை இன்னொரு இடத்துலயும் சாட்சி கொடுக்கிறார். லூக்கா 23:51 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாது இருந்தவனுமாய் இருந்தான். அப்ப யூதர்கள் வந்துட்டு இயேசுவை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அவரை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு சொன்ன இந்த ஆலோசனைக்கெல்லாம் வந்துட்டு இவர் கொலைக்கு பாத்திரன்னு சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்துல முடிவெடுத்தப்ப இல்ல நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் தான் வந்துட்டு இந்த அரிமத்தியா யோசேப்பு. இவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனா இருந்தான். அதனாலதான் இவனை சிங்கிள் அவுட் பண்ணி 4 சுவிசேஷங்களை இவனை குறிச்சு எழுதியிருக்குது. ஒரு சிலரை பத்தி 1-2 சுவிசேஷத்துல எழுதியிருக்கும். பட் இந்த அரிமத்தியா யோசேப்பை குறித்து 4 சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனா வந்துட்டு இருந்தான். அவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஏறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான் இல்லைங்களா. இப்படி கர்த்தருடைய வருகைக்காக கிரியையோடு கூட ஆவியன் கனியோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு ஒரு 500 பேருக்கு காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு ஒரு 500 பேருக்கு காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா. பட் அதுல வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆவியின் வருகையில பங்கெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 120 பேர் தான் இல்லைங்களா. நீங்க 1 கொரிந்தியர் 15 வாசிச்சு பாத்தீங்கன்னா 500 பேருக்கு ஒரே நேரத்துல காட்சி கொடுத்தாருன்னு எழுதியிருக்கும். அப்ப அந்த 500 பேருக்கும் பரிசுத்தாவி வருவாருன்றது தெரியும். ஆனா வெறும் 120 பேர் தான் பாக்கி இருக்கிறாங்க. மீதி 380 பேர் எங்க போயிட்டாங்க? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு மதிக்கவே இல்லைங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து நீங்க பரிசுத்தாவிக்காக காத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை வந்துட்டு மெஜாரிட்டி கூட்டம் அந்த 500 பேர்ல 380 பேர் பெருசா வந்துட்டு மதிக்கலங்க. வந்துட்டு அதுல 120 பேர் தான் எருசலேம்ல இருந்தது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 1:5, ஆக்ட்ஸ் 1:5.
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படிங்கிறார். பரிசுத்தாவைக்காக காத்திருங்கன்றாரு. ஒரு சிலர் காத்திருந்தாங்க, ஒரு சிலர் காத்திருக்கல. காத்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் வந்துட்டு கிடைத்தார் இல்லைங்களா? இதே போல கொர்நேலிய வீட்லயும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் பேதுருவுக்கு வந்துட்டு ஆள் அனுப்பிட்டு என்ன பண்றான்? பேதுருவுக்காக காத்திருக்கிறான். கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைக்காதா? நமக்கு தூதன் வந்துட்டு சொன்ன மாதிரியே வந்துட்டு ரட்சிப்பின் வசனத்தை அவன் போதிப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துட்டு பேதுருனுடைய வசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவனா இருக்கிறான். அப்போஸ்தலர் 10:24 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. புறஜாதிகள் வீட்டுல முதல்ல வந்துட்டு ஆவியானவர் பிழியப்பட்டப்ப அவர்கள் காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா கொர்நேலியு வந்துட்டு அவன் மட்டும் காத்திருக்கல, தன்னுடைய உறவின் முறையாரையும், அவனும் அவனுடைய குடும்பத்தாரு, உறவின் முறையார், அடுத்து விசேஷித்த சிநேகிதர், இவங்க எல்லாத்தையுமே கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? அது இப்படி கொர்நேலியு காத்திருந்ததுனாலதான் ஆவியானவர் வந்தார். 120 சீஷர்கள் எருசலேம்ல வந்துட்டு காத்திருந்ததுனாலதான் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமளும் 2ஆம் வருகைக்கு வார்த்தையினால மட்டுமல்ல, கிரியையினாலும் காத்திருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். லூக்கா 12:36 வாசிக்கலாம். லூக் 12:36. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமீன். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்ப இயேசு வருவார்னு சொல்லி ரெடியா இருக்கணும் ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு. அப்படின்னு சொன்னாக்க நம்ம கரெக்டா இப்ப நாம பர்சனலா கீழ்ப்படிஞ்சு ஆவியின் கனியில நிலைக்கணும். குடும்பம் வந்துட்டு ஆவியின் கனியில வந்துட்டு இருக்கணும். பிசாசின் வஞ்சனை, சோதனை, இல்ல இந்த மாம்சத்தின் இச்சைகள் எதுலையும் வந்துட்டு விழுந்துராதபடிக்கு, இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இது எதுலையும் விழாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். மத்தேயு 25 அந்த முதல் வசனத்தை வந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த 10 கன்னிகளுடைய ஓமை வந்துட்டு எழுதியிருக்கும். அதுல முதல் வசனத்துல பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும்ன்றது இந்த ஒரு ஓமை நமக்கு நல்லாவே தெரியும். 2வது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தாங்க. எப்படி ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்றாரு? 5 பேருக்கு புத்தி இருந்துச்சு, 5 பேருக்கு புத்தி இல்லைன்னு சொல்லி. 3வது வசனம் சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. வெறும் தீவெட்டியை மட்டும் கொண்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போகல. 4வது வசனம் சொல்லுது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அப்ப இந்த எண்ணெய் என்றால் என்ன? நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி எண்ணெய் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம், இந்த எண்ணெய் வந்துட்டு அபிஷேகத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுங்க பழைய ஏற்பாட்டுல. அந்த அபிஷேக தைலம், அபிஷேக எண்ணெய் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது இல்லைங்களா? நமக்கு புதிய ஏற்பாட்டுல அபிஷேகம்னாலே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர்னாலதான் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா அவங்க எண்ணெயை கொண்டு போகலன்னா என்னது? அவங்கள்ட்ட அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்க. அவங்க பாதியிலேயே பரிசுத்த ஆவியை வந்துட்டு இழந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய ஆவியானவரை அவங்க துக்கப்படுத்தி அவங்க பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனவங்களாதான் இந்த புத்தி இல்லாதவர்கள் இருந்தாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் என்பது இது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா இவர்கள் பரிசுத்த ஆவியை இழந்து போனவர்களா? புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்துட்டு இருந்தாங்க. பட் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். அநேக ஸ்திரீகள், இன்னைக்கு சபைகள் வந்துட்டு, ஸ்திரீ என்றாலே அது வந்துட்டு ஒரு சபையை குறிக்கிறது இல்லைங்களா? கன்னிகை என்பது சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். அப்ப இவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. பட் 6-7 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, நடு ராத்திரியிலே, மத்தேயு 25:6-7 நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இந்த எதிர்கொண்டு போகின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா 1 தெசலோனிக்கர் 4:16-17 இதே வார்த்தை இருக்குது, நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. கர்த்தரை வந்துட்டு எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல,
அவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கும் இந்த பூமியில வந்துட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லைங்களா? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துட்டு வருது. அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்பதான் பாக்குறாங்க, எங்கள்கிட்ட எண்ணெய் எல்லாம் தீந்து போயிருச்சுன்னு சொல்றப்ப, கடைக்கு போய் வாங்கிக்கங்க, பரிசுத்தாவையெல்லாம் என்னால ஷேர் பண்ண முடியாது, நீ தான் கருத்துட்டு இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 10வது வசனம் சொல்கிறது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அப்ப ஆவி ஆத்மா சரீரத்துல ஆயத்தமா இருக்கிறோமா? ஆவியின் கனியோட இருக்கிறோமா? ஆவியின் வரங்களை கர்த்தருடைய அவருடைய சபைக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? அதே போல இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னாக்க அது என்னுடைய கிரியையில இருக்குதா? நான் எடுக்கிற எல்லா மேஜரான முடிவுகள்ல வந்துட்டு என் வாழ்க்கையில வந்துட்டு வேலையோ படிப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எல்லா முடிவுகள்லையும் 2ஆம் வருகை வந்துட்டு ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனையா எனக்கு இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். எபிரேயர் 10:13 வாசிக்கலாம். Hebrews 10:13. தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் காத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. நாம மட்டும் காத்துக்கிட்டு இல்ல, இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வரதுக்காக அவரும் காத்து கொண்டிருக்கிறார். பட் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு டெசிஷன் மேக்கிங் என்னன்னாக்க, அவருடைய எதிரிகள் எல்லாம் வந்துட்டு தூள் தூள் ஆகி போகணும். அவருடைய வருகையின் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய எதிரிகள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர் வருகிற பொழுது அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு இடம் உண்டு அவருடைய ராஜ்யத்துல. பட் அவருடைய எதிரிகளுக்கு இடம் இல்லை. தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸோ சத்துருக்கள்லாம் பொடிப்படியா ஆயிட்டாங்கன்னா கர்த்தர் வந்துருவாருங்க. அப்ப அதுக்குதான் இந்த 3ஆம் உலக போர்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இந்த உக்ரைன் போர் இதெல்லாம் வந்துட்டு பெருசாகி 3ஆம் உலக போர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாம் இன்னைக்கு உக்ரைன் வந்துட்டு ரஷ்யா மேல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்துட்டு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க, பிரிட்டன் கொடுக்குறாங்க, பிரான்ஸ் கொடுக்குறாங்க. லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வந்துட்டு போடுறதுனால நாங்க அணுகுண்டு போடுவோம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ரஷ்யா பேசியிருக்குது. எங்களுடைய நியூக்ளியர் டாக்டரினையே நாங்க மாத்தி எழுதியிருக்கிறோம், அதனால அணுகுண்டு நாங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஓப்பனாவே ரஷ்யா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருடைய பாதப்படி ஆகி போகிற காலகட்டம் நெருங்கிருச்சு. இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அவருடைய வருகை வந்துட்டு இருக்கிறது. அவருடைய வருகையின் போது என்ன நடக்கும்ன்றதை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Peter chapter 3 verses 12 to 14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதையா இருங்கள்னு வேதம் சொல்லுது. இதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துலதான் அவர் வருவார் என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே அப்படின்றத படிச்சோம். அதே அதிகாரத்துலதான் 12வது வசனத்துல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அப்படின்னு வசனம் வந்துட்டு சொல்லுது. இந்த காத்திருங்கள் இல்ல காத்திருத்தல் அப்படின்ற வார்த்தை இந்த 3 வசனத்திலையும் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசுடைய வருகைக்காக காத்திருத்தல் வந்துட்டு 12வது வசனத்திலயும் அந்த வார்த்தை இருக்குது காத்திருங்கள்னு. 13வது வசனத்திலையும் காத்திருக்கிறோம்னு வருது. 14வது வசனத்திலையும் வந்துட்டு இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் அப்படின்னு இந்த காத்திருத்தல் கர்த்தருடைய வருகைக்காகவும் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி காத்திருத்தல், இதை பத்தி தெளிவாவே இந்த வசனம் சொல்லுது. அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்த பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்ப இந்த உலகத்துல வந்துட்டு பெரிய கமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த உலக போர்கள் இதெல்லாம் நடந்தே தீரணும். இது எல்லாமே நெருப்புனால அழியணும்னு சொல்லி பேதுரு மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாமெல்லாம் இந்த பூமிக்காக ஆசைப்படுற பிள்ளைங்க கிடையாது இல்லைங்களா? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளாதான் நாம இருக்கிறோம் இல்லைங்களா? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் 14வது வசனம் சொல்லுது, பெரிய மாணவர்களே நம்ம எப்படி இருக்கணும்? பெரிய மாணவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட கூட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப அவருடைய சந்நிதியில் எப்படி இருக்கணுமா? நம்ம வந்துட்டு கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமா
சமாதானத்தோட கூட அவர் சந்நிதியில காணப்படணும். அப்படின்னா ஆவியின் கனியோட நம்ம இருக்கிறோமா? கணவன், மனைவி, பிள்ளைகளா, குடும்பத்துல ஆவியின் கனியோட இருக்கிறோமா? சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பா இருக்கிறோமா? நம்ம சுற்றிலும் இருக்கிற எல்லாரோட கூடுமான வரைக்கும் சமாதானமா இருக்கிறோமா? எல்லாரையும் மன்னிச்சிட்டோமா? இன்னும் ஏதாவது மாம்சத்தின் கிரியை எனக்குள்ளார காணப்படுகிறதா? இல்ல அவர் வராருன்னு வந்துட்டு எனக்கு தெரியுது, பட் அவர் வராருன்னு சொல்லி அந்த கிரியை எனக்குள்ளார இருக்குதா? இன்னும் அந்த லாங் டேர்ம் பிளானிங்லாம், அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்குரிய அந்த லாங் டேர்ம் பிளானிங்லாம் எனக்குள்ளார காணப்படுகிறதா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு என்ன நடக்க போகுது, இந்த பூமியே வந்துட்டு அழிய போகுது, எரிய போகுதுன்னு சொல்லி நிறைய வசனங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த 3ஆம் உலக போர் இதெல்லாம் வரதுனால இன்னமும் வந்துட்டு சொத்து சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதா? இல்ல இந்த பூமியில வந்துட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதா? இல்ல யார் மேலேயாவது கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், கசப்பு, பகை இதெல்லாம் இருக்குதா? இல்ல சிற்றின்பங்கள் இன்னும் எதுவும் இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பேதுரு சொன்னது போலவே பழைய ஏற்பாட்டிலையும் அழிவை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். செப்பனியா 3:8 வாசிக்கலாம். ஜெபனியா 3:8. ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஆமீன். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காக காத்திருங்கப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே நம்ம கிட்ட சொல்றாருங்க. அப்ப நம்ம எப்படி காத்திருக்கணும்? நம்ம வந்துட்டு எண்ணெயோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரிசுத்த ஆவியோடு கூட, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட, ஆவியின் கனிகளோடு, ஆவியின் வரங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகளா, நம்ம அவருக்காக கிரியைகளோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். பூமி முழுவதும் கர்த்தருடைய எரிச்சலின் அக்கினியினால் அழியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு உண்டுங்க. அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? பாடுகள் இருக்குதா? கர்த்தரை ஃபாலோ பண்றதுனால, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கறதுனால உங்களுக்கு பாடுகள் இருக்குதா? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில பாடுகள் இருந்தா அதை எதையுமே பொருட்படுத்தாதீங்க. வரப்போகிற மகிமை பெரிய மகிமை. வாசிக்கலாம். ரோமர் 8:18. ரோமன்ஸ் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். வரப்போகிற மகிமை ரொம்ப பெரிய மகிமைங்க. 1000 வருட அரசாட்சியில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வந்துட்டு கொடுக்க போகிற மகிமை அது நம்மளால டிஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ நமக்கு குறைவான அறிவு தான் இருக்குது. வேதத்துல வந்துட்டு நமக்கு ரொம்ப குறைவான அறிவு தான் இருக்குது. பட் ஏதோ கொஞ்சம் விஷயம் கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு அவருடைய கிருபையினால வந்துட்டு. பட் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இப்போ உங்களால கம்பேரே பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு எதை வேணா நீங்க இழக்கலாங்க. கர்த்தருக்காக நீங்க உங்களோட சொந்தக்காரங்களை இழக்கலாம், உங்க பழைய சபையில இருக்கிற நண்பர்களை நீங்க இழக்கலாம், இல்ல வந்துட்டு இயேசுவுக்காக உங்களுடைய இந்த பூமிக்குரிய ஆஸ்திகளை கூட நீங்க இழக்கலாம். பட் வீடோ காரோ எதுவா இருந்தாலும் இயேசுவுக்காக வேண்டான்னு நீங்க இழக்கிறீங்களா? பட் வரப்போகிற மகிமை வந்துட்டு பெரிய மகிமை. கர்த்தர் உங்களுக்கு 100 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா இக்காலத்துல பாடுகள் இருக்கும். தட் இஸ் ஓகே. இயேசுவுக்காக நம்ம பொறுத்துக்கலாம். அவர் நமக்காக பொறுத்தார் இல்லையா? அவர் வந்து நமக்காக அவர் சிலுவையை சகித்தார். அவர் தம்முக்கு வந்துட்டு வந்த எல்லா அவமானங்களையும் பொறுத்துக்கிட்டார் இல்லைங்களா? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை வந்துட்டு சகித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. முதலாவது சந்தோஷம் நம்ம ஏசப்பாவோட கூட இருக்க போறோம் இல்லைங்களா? 2வது சந்தோஷம் அவரோடு கூட ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க போகிறோம். இந்த பூமியை சுதந்திரிக்கிற ராஜாக்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுமா இருக்க போகிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இக்காலத்துல உங்களுக்கு பாடுகள் இருக்கா? தட் இஸ் ஓகே. கலாத்தியர் 5:5 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கிறோம். நீதி உங்களுக்கு எப்பங்க கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான் உங்களுக்கு எனக்கு நீதி கிடைக்கும். அதனால அது வரைக்கும் இந்த பூமியில நீதியை தேடாதீங்க. இந்த பூமியில வந்துட்டு நீதின்றது நீங்க நினைக்கிற ஆவிக்குரிய நீதி வந்துட்டு பூமியில கிடைக்காதுங்க. கர்த்தர் வரும்பொழுதுதான் நமக்கு நீதி கிடைக்கும். அப்ப நாங்களோ
நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். சோ இந்த பூமியில வந்துட்டு இந்த மனுஷர் நீதியா இல்ல, அந்த மனுஷர் நீதியா இல்ல, இந்த அரசியல்வாதி நீதியா இல்ல, அது நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா இக்காலத்துல பாடுகள் இருக்கும்னு வேதம் சொல்லுது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போம். யாக்கோபு 5:7 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஆமீன். ஆமென். நீடிய பொறுமை அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒரு வசனத்துல 2 இடத்துல இருக்குதுங்க. சகோதரரை, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள்னு சொல்லிட்டு முடிகிறப்பையும் வந்துட்டு நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் அப்படின்னு தான் வேதம் வந்து சொல்லுது இல்லைங்களா? இப்ப நீடிய பொறுமையா இருங்க. கர்த்தர் வருவது நிச்சயம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வருஷம் முன்ன பின்ன போனாலும் கர்த்தர் வருவது 100% வந்துட்டு நிச்சயமான ஒரு காரியம்தான். பட் நாம எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோம்? கிரியையோடு கூட காத்திருக்கிறோமா? நம்ம எண்ணெயோடு கூட காத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியோடு கூட காத்திருக்கிறோமா? ஆவியின் கனியோடு கூட காத்திருக்கிறோமா? ஆவியின் வரங்களை அவருடைய சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா காத்திருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்லியிருக்கிறார் வந்துட்டு எபிரேயர் 9:28 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். கிறிஸ்துவும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவம் யாருக்காக வந்துட்டு அவர் 2ஆம் முறை வராரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்கிற வசனத்தை வாசிச்சோம். அப்ப அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா? பட் எப்படி காத்து கொண்டிருக்கணும்? புத்தி உள்ள ஸ்திரீகளை போல, புத்தி உள்ள கன்னிகளை போல வந்துட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட எண்ணெயை உடைய பிள்ளைகளா வந்துட்டு ஆவியின் கனியோட ஆவியின் வரங்களோட வந்துட்டு கர்த்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ரோமர் 8:23 வாசிச்சோம். நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்படி நம்ம தவிக்கிறோம்னு சொன்னா என்னுடைய டெசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? 2ஆம் வருகை சார்ந்ததா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா டெசிஷன்ஸும் இருக்கணும். என் குடும்பத்துல நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு 2ஆம் வருகை சார்ந்ததா இருக்கணும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட நாம் காத்திருப்போம் என்று வேதம் சொல்கிறது. பொறுமையோட தான் காத்திருக்கணும்னு ரோமர் 8 படிச்சோம். பொறுமையோட தான் காத்திருக்கணும்னு சொல்லி யாக்கோபு 5:7 வாசிச்சோம். யாக்கோபு 5:7 நீடிய பொறுமை என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா நீடிய பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருப்போம். நம்ம ஆவியின் கனியோடு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்போம். ஆவியின் வரங்களை அவருடைய சபைக்காக, அவருடைய சபையின் பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளா காத்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். பரிசுத்தமாக நம்ம வந்துட்டு கர்த்தருக்குரிய அந்த வருகைக்குரிய அந்த கிரியையோடு கூட நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.